வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது இரண்டாம் தவணைக்குரிய பாடத்திட்டம் அலகு 5 இலங்கையின் புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் இந்த வீடியோ செய்ய இருக்கிறேன். அதாவது தரம் 10 அலகு 5 இலங்கையின் புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும். இது தரம் 11 மாணவர்களும் இந்த அலகை இந்த வீடியோவில் பார்த்து இதில் நிறைய நான் கேள்வியல் வினாவிடைகள், பகுதி ஒன்றுக்கான வினாவிடை, அதே போல பகுதி 2க்கு இப்படியெல்லாம் இந்த அலகு 5ல் வார வினாக்களுக்கு இப்படி எழுதுறது, அது பற்றியெல்லாம் இதில் போடப்படும். ஆனபடியால் தரம் 11ல் இந்த வருடம் பரீட்சை எழுத இருக்கிற ஓயல் மாணவர்கள், டிசம்பர் மாதம் பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களும் இந்த வீடியோவை அலகு 5, அதாவது தரம் 10ல் 50 விதமான கேள்விகள் அதில் வர்றபடியால் அதை அவர்களும் படித்து பயன்பெற முடியும். அப்போ நான் இப்போ இன்றைக்கு இந்த அலகு 5 இலங்கையில புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் என்ற அலகை பற்றி தான் நாங்கள் அது சம்பந்தமான வினாக்கள் விடைகளோட பார்க்க இருக்கிறோம். முதலில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இந்த இலங்கையில புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இதை நான் ஒரு வினா வடிவில் தான் இந்த வகுப்பை நான் செய்ய இருக்கிறேன். முதலாவது பார்ப்போம், இந்த அறிமுகத்தை பார்ப்போம். இப்ப விஞ்ஞானம் என்று சொன்னால் அதாவது இயற்கையினுடைய செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்வதும் அதற்கு அர்த்தம் கற்பித்துக் கொள்வதும் ஆகும். அப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு செயற்பாடு. இப்ப உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னா ஏதாவது ஒரு பொருளை எடுத்து மேலே எறிந்தால் அது கீழே விழும் என்பது இயற்கையினுடைய செயற்பாடு. அப்ப பொருளை மேலே எறியக்க அது கீழே விழுதுன்னு சொன்னா அது இயற்கையின் செயற்பாடு. அப்ப இந்த அனுபவ செயற்பாட்டை ஆராய்ந்த நியூட்டன் என்ற விஞ்ஞானி இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க. அது புவியீர்ப்பு காரணம் தான் இதற்கு அடிப்படை காரணம்னு சொல்லி கற்பித்திருக்கின்றார். அப்ப நாங்க இந்த விஞ்ஞானத்தை எடுத்தோம்னு சொன்னா இது ஒரு புதிய அறிவை உருவாக்குவதோடு அந்த அறிவு மனித குலத்திற்கு பயன்படுத்தப்படும் வரை நீண்டு செல்கின்றது என்று விஞ்ஞான ரீதியாக கூறப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப இந்த அலகின் நோக்கம் என்ன, அதாவது இலங்கையில புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் என்ற பாட அலகினுடைய பிரதான நோக்கம் எதனை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொன்னா பண்டைய சமூகத்தினரிடையே காணப்பட்ட விஞ்ஞான ரீதியிலான கருத்துக்களின் தன்மை மற்றும் அவை நடைமுறையில பயன்படுத்தப்பட்ட விதம் என்பன பற்றிய விளக்கத்தை பெறுவதும் அதனூடாக எமது வரலாற்று மரபில் நிலவிய விஞ்ஞானத்தன்மையை இளம் சமூகத்தினர் விளங்கிக் கொள்வதுமே இந்த பாட அலகினுடைய பிரதான நோக்கமாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த அலகினுடைய பிரதான நோக்கம் அதாவது இலங்கையில பண்டைய சமூகத்தில விஞ்ஞான ரீதியிலான கருத்துக்கள் நடைமுறையில் இருந்துள்ளது. இந்த அத்தியாயத்தின் மூலம் அவ்வாறான கருத்துக்களின் தன்மை மற்றும் அவை நடைமுறையில பயன்படுத்தப்பட்ட விதம் என்பன பற்றிய விளக்கத்தை பெறுதலும் அதனூடாக நமது வரலாற்று மரபில் நிலவிய விஞ்ஞானத்தினுடைய அந்த தன்மையை அவதானித்தலும் இதுல எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப அதை வச்சுக்கொண்டு இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதுல நாங்கள் மிக முக்கியமான பகுதிகளை எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் இங்க விஞ்ஞான கருத்துக்களினுடைய ஆரம்ப கட்டம் என்று எடுத்தால், அதாவது மிக பண்டைய காலம் தொட்டு இலங்கையில வாழ்ந்த மக்களால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை ஆய்வு ரீதியான மனப்பாங்கோடு அவதானிக்கும் போது விஞ்ஞான ரீதியாக சிந்தித்ததன் விளைவாகவே இவை மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப உதாரணமா எடுத்தோம்னு சொன்ன இந்த மயானங்களில் கல்லறைகளை கட்டும் போது அல்லது ஒரு பாரிய நீர்ப்பாசன நிர்மாணங்களை மேற்கொள்கிற போது அவை நீண்ட காலம் நின்று நிலைக்கத்தக்க வகையில் இயற்கைன்ற ஒரு அடிப்படை பண்புகளை அறிந்து நிர்மாணித்து கொண்டதன் மூலம் ஆகும். அப்ப அதுல இருந்து இப்ப எங்களுக்கு விளங்கும், அதாவது இந்த பண்டைய கால மக்கள் இந்த செயற்பாடு பற்றி யாரேனும் அறிய விரும்பினா அதை மீண்டும் ஆய்வு செய்து அவராகவே அந்த இயற்கைன்ற அடிப்படையை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த வினாக்களுக்கு விடைன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். அதுல உங்களுக்கு அந்த முதலாவது பந்தியிலேயே இதற்குரிய வினாக்கு தரப்படுகிறது. கல்லாயுதங்களை தயாரிப்பதற்கு கற்பாறைகளில் இருந்து கற்பாலங்களை பிரித்து எடுப்பதற்கான தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அதாவது கல்லாயுதங்களை தயாரிப்பதற்கு கற்பாறையில் இருந்து கற்பாலங்களை பிரித்தெடுப்பதற்கான தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொன்னால் அதற்குரிய விட நாங்கள் சொல்றோம், அதாவது அமுக்க பிரயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இது பாடநூல்ல இருக்கின்றது இந்த வசனம். அதமாய் சுமார் 2வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா சுமார் 3350 வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் வாழ்ந்த இலங்கை மக்கள் எரிதலுக்கு ஒட்சிசன் தேவை என்பதனை அறிந்திருந்தனர்.
என்பதற்கான ஆதாரம் ஒன்று தருக. அதாவது ஒட்சிசன் ஒன்று தேவை என்பதனை அறிந்திருந்தார்கள். அதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் இந்த களிமண் ஓட கல்லறை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல 3வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், தான் வாழ்ந்த இடத்தை வாழ்வதற்கேற்ற வகையில் மாற்ற வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனால் முடியுமா இருந்தது என்பதற்கான கருங்கல் கட்டடம் ஒன்றின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? அதாவது கித்துல்கல பெலிவென. 4வது வினா, கிபி 1100 கிறிஸ்துவுக்கு முன் 1129ஆம் ஆண்டளவில் அமைக்கப்பட்ட வீடொன்றின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அப்ப அந்த இடம் எதுன்னு சொன்னா உடரஞ்சா மடம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா ரத்தினபுரி மாவட்டத்தில் இருக்கின்றது. 5வது, மிக தரம் வாய்ந்த மட்பாண்டங்களை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலவிய காலம் எது? முன் வரலாற்று காலம். 6வது வினா, முன் வரலாற்று காலத்துக்குரிய நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டத்தின் சிதைவுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது என்று சொன்னால் அதுவும் இந்த உடரஞ்சா மடம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல 7வது, எமது நாட்டின் வரலாற்று காலத்துக்குரிய சிறந்த நிர்மாணமாக விளங்குவது எது? பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டமை. அப்ப இது சின்ன குறு வினாவாக நான் போட்டிருக்கேன். இது உங்களுடைய பாடநூல்ல இந்த வினா பகுதிகள் இருக்கின்றது. அப்ப அதற்குரிய வினாக்களை நான் அதுல சுருக்கமாக எடுத்து போட்டிருக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம் இதுல இந்த அதாவது பகுதி 2ல ஒரு வினாக்கள் வருகிற போது நீங்கள் அதற்கு இப்படி எழுதுறது இதே பாடத்திலேயே. முதலாவது, கரடுமுரடான கற்பாறைகளை செப்பனிடுவதற்கு அன்றைய மனிதனிடம் தொழில்நுட்ப அறிவு காணப்பட்டது என்பதற்கான ஆதாரம் ஒன்று தருக. அதாவது கரடுமுரடான கற்பாறைகளை செப்பனிட அன்றைய மனிதனிடம் தொழில்நுட்ப அறிவு காணப்பட்டது என்பதற்கான ஆதாரம். அதுக்கு இப்படி என்னன்னு சொன்னால், அதாவது 28,000 வருடங்களுக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை கண்ணாடி எனப்படும் ஒளி ஊடுருவக்கூடிய படிக கல்லினால் செய்யப்பட்ட சமாந்தரமான கல்லாயுதங்கள். அப்ப இதுதான் அந்த ஆதாரம். அதாவது இது கிட்டத்தட்ட 28,000 வருடங்களுக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்டதான் நிலை கண்ணாடி எனப்படும். இதுல லையன் ஆண்டு வரணும். நிலை கண்ணாடி எனப்படும் ஒளி ஊடுருவக்கூடிய படிக கல்லால செய்யப்பட்ட ஒரு சமாந்தரமான கல்லாயுதம் என்று சொல்லப்படுகின்றது. 2வது, முன் வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றும் சந்தர்ப்பங்கள் 3 தருக. அதாவது நாங்கள் முன் வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றுகிற சந்தர்ப்பங்கள் 3. அந்த 3 சந்தர்ப்பங்களும் எவையன்னு சொன்னால், 1 களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறை, 2 வீடமைப்பு தொழில்நுட்பம், 3 மட்பாண்டங்களை தயாரித்தல். இது உங்களுடைய பாடநூல்ல 70ஆம் பக்கம் 71ஆம் பக்கங்கள்ல இது தலைப்பு காணப்படுகிறது. முன் வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றும் சந்தர்ப்பங்கள். 1 களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறை, அதே போல 2வது வீடமைப்பு தொழில்நுட்பம், மற்ற 3வது அதுல அதாவது மட்பாண்டங்களை தயாரித்தல் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால், இந்த களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறை என்ற விடயத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, இது இறந்தவர்களை தகனம் செய்வதற்காக பச்சை களிமண்ணால் தோணி போன்ற வடிவில உருவாக்கப்பட்ட கல்லறைகளே களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறைகள் ஆகும். இப்ப இது நான் இதற்குரிய அந்த படம் களிமண்ணோட வடிவிலான கல்லறை அடுத்த வீடியோவில் அந்த படமும் அது தொடர்பான வினாக்களும் போடுவேன். இப்ப அந்த களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறை எப்படி இருக்கும் என்றால், இறந்தவர்களை தகனம் செய்ய பச்சை களிமண்ணால் அதே நேரம் தோணி போன்ற வடிவில உருவாக்கப்பட்ட கல்லறைகள் தான் இந்த களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னா, ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய அதாவது உடரஞ்சாமடம் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகள் இதற்கு உதாரணமாக காணப்படுகின்றது. இந்த கல்லறைகளை உருவாக்கும் போது அதனை அமைத்தவர்கள் அதுல சில விடயங்கள் பற்றி பின்வரும் விடயங்கள் பற்றி சிந்தித்ததன் விளைவாகவே என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கல்லறைகளை உருவாக்கிக்க அதனை அமைத்தவர்கள் பின்வரும் விடயங்கள் பற்றி சிந்தித்ததன் விளைவாகவே இவை உருவானது. அது என்னென்ன விடயங்கள்னு சொன்னா, 1 பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்கிறது, 2 கல்லறையின் சுவரில் உயரத்தை குறைத்தல், 3 சுவரை நிலத்துக்கு செங்கோணத்தில் அமைத்தல், 4 கல்லறை சுவர்களின் சமநிலையை பேணுதல். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, அதாவது இயற்கையின் அடிப்படை பண்புகளை அறிந்து இந்த கல்லறைகளை நிர்மாணித்திருக்கிறான். எப்படியான கல்லறைகள்னு சொன்னா, களிமண் ஓட வடிவிலான புராதன கல்லறைகளை எப்படி நிர்மாணித்தனர்டா, 1 பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்தல், 2 கல்லறையின் சுவரின் உயரத்தை குறைத்தல், 3 சுவரை நிலத்திற்கு செங்கோணத்தில் அமைத்தல்,
4 கல்லறை சுவர்களின் சமநிலையை பேணுதல் என்பது இங்க வந்து மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விதம். அப்ப முன்வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றும் சந்தர்ப்பத்துல வந்து இந்த முதலாவது விஷயம் வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த களிமண் ஓட வடிவிலான இந்த புராதன கல்லறை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அது பச்சை களிமண்ணால செய்யப்பட்ட கல்லறை சுடப்படவோ அல்லது காயப்படவோ இல்லை, காய வைக்கப்படவோ இல்லை. அப்ப அது மனித எலும்பு கூட்ட வைத்துத்தான் நன்றாக எரிக்கும் போது சுடப்பட்டமை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப இது வந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுல உறுதிப்படுத்தியதை எமது முன்னோர்கள் இன்றைக்கு 3350 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிந்திருந்தார்கள் என்பது பற்றி சொல்லப்படுகின்றது. அது மாதிரி அதுல 2வது விஷயம் வந்து அந்த முன்வரலாற்று கால விஞ்ஞான அறிவை கூறுகிற அடுத்த சந்தர்ப்பம் வீடமைப்பு தொழில்நுட்பம். அப்ப இந்த வீடமைப்பு தொழில்நுட்பத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுவும் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் இந்த வெப்பமான காலங்கள் என்ன செய்தான்னு சொன்னா திறந்த வெட்ட வழிகள்ல குடிசைகளை அமைத்து தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என நம்பும் தொல்லியலாளர்கள் அதற்குரிய ஆதாரங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப அதை வச்சு கொண்டுதான் பிறகு அந்த இலங்கையின் வீடமைப்பு பற்றிய ஒரு தெளிவான சான்றுகள் வந்து முன் வரலாற்று காலத்துலதான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்ப அங்கேயும் வந்து அந்த வீடொன்றின் சிதைவுகள் வந்து உடனஞ்சாமடத்துல கண்டறிந்துள்ளார்கள். அப்ப இந்த வீடமைப்பினுடைய அந்த சிதைவுகள் வீடமைப்பு பற்றிய தெளிவான சான்றுகள் முன்வரலாற்று காலத்துல கிடைத்திருக்கின்றது. ஆனா அதுலேயும் கிறிஸ்துவுக்கு முன் 1129ஆம் ஆண்டுல அமைக்கப்பட்ட ஒரு வீடொன்றின் சிதைவுகள்ல இது வந்து உடனஞ்சாமடம் அளவில் இந்த தொல்லறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். அப்ப அங்க அந்த உடனஞ்சாமடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வீடு வந்து ஒரு நிலையான வீடொன்றை அமைக்க அவசியமான தொழில்நுட்ப அறிவினுடைய பிரயோகத்தை எங்களுக்கு உறுதி செய்கின்றது. அப்ப அது வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 3வது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் மட்பாண்டங்களை தயாரிக்கிறது. அப்ப இந்த மட்பாண்டங்களை தயாரிக்கிறான்னு சொன்னால் அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா புராதன காலம் தொட்டு இந்த களிமண்ணாலதான் பாத்திரங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பம் எமது நாட்டில நிலவியதற்கான ஆதாரம் முன் வரலாற்று காலத்துல கிடைச்சிருக்கு. அப்ப ஆரம்பத்துல இந்த மட்பாண்டங்களை தயாரிக்கிறன்றது வந்து களிமண்ணாலதான் இந்த பாத்திரங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பம். அப்ப அதுக்கான ஆதாரம் முன் வரலாற்று காலத்துல கிடைத்திருக்கின்றது. அப்ப அந்த மட்பாண்டங்களை தயாரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவ பயன்படுத்திய எளிய உபகரணம் என்னன்னு சொன்னா வெனதல் சில்லு. அப்ப அந்த வெனதல் சில்லு எப்படி இருக்கும்னு சொன்னா அதாவது சுழற்றக்கூடிய ஒரு வட்ட வடிவிலான பலகையாலான ஒரு கருவிதான் அந்த வெனதல் சில்லு. அந்த வெனதல் சில்லை வச்சுதான் மட்பாண்டங்களை தயாரித்தார்கள். அதுலேயும் தரமான மட்பாண்ட தயாரிப்புக்கு பின்வரும் விடயம் பற்றி அந்த கால மக்கள் சிந்தித்திருக்க வேண்டும். அதாவது தரமான மட்பாண்டத்தை தயாரிக்கணும்னு சொன்னா அவர்கள் எப்படி எல்லாம் சிந்தித்து இருந்தார்கள்னு சொன்னா ஒன்று பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்யணும். மட்பாண்டத்தை தயாரிக்கிறதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னா பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்யற. 2 அந்த களிமண்ணை பதனிடுறது. 3வது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மண்ணை சுடுவதற்கான சூளையை அமைத்தல். 4 உரிய வெப்பநிலையில அந்த பாத்திரங்களை சுட்டெடுத்தல். அப்ப அவ்வாறுதான் அந்த மட்பாண்டங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து கூட எந்த காலத்து மக்கள் அதை செய்தார்கள் சொன்னா முன் வரலாற்று கால மக்கள். அதாவது கரும் சிவப்பு மட்பாண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான மட்பாண்டங்களை தயாரிப்பதில் அவர்கள் வல்லுநர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போல இந்த மட்பாண்டங்கள் சுடப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அது இந்த மேற்பரப்புல உருவந்துகிட்டுறது. அதே போல அந்த மட்பாண்டங்கள்ல வர்ணம் விடுகிறது போன்றவற்றுக்கான தொழில்நுட்பம் அந்த காலப்பகுதியில காணப்பட்டது. அதாவது முன் வரலாற்று கால பகுதியில. இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் இந்த உடனஞ்சாமடம் புராதன வீட்டில நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு உதாரணமாக அப்ப அந்த உடனஞ்சாமடம் என்றது ரத்தினபுரி மாவட்டத்திலான் இருக்கிறது. அங்க அந்த புராதன வீடொன்றில நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த மட்பாண்டங்களை தயாரித்தல் என்பது இந்த முன் வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றுகிற ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு ஒரு பகுதி 2ல் ஒரு வினா கேட்க இப்ப முன் வரலாற்று கால விஞ்ஞான அறிவை பறைசாற்றும் சந்தர்ப்பங்கள் மூன்றை குறிப்பிட்டு அவற்றில் ஏதாவது ஒன்றை விளக்குக என்றா இந்த 3ஐயும் சொல்லி இந்த 3ல ஏதாவது ஒன்றை விளக்குகன்னு எழுதினாத்தான் அங்க 5 புள்ளிகளோ 6 புள்ளிகளோ கிடைக்கும். அல்ல 2ஐ விளக்குகன்னு சொன்னா இங்க வந்து அந்த 2ஐயும் விளக்குகிற போது 6 புள்ளிகள் முழுமையாக பெற முடியும். அப்ப இங்க நீங்கள் இதுல ஏதாவது இப்ப களிமண்ணோட வடிவிலான புராதன கல்லறையை விளக்கலாம், அல்லது இப்ப வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி விளக்கலாம், அல்லது மட்பாண்டங்களை தயாரிக்கிற முறை. அப்ப இவ்வாறு அந்த மட்பாண்டத்தை தயாரிப்பதற்கு அந்த களிமண்ணை தெரிவு செய்தார்கள். பிறகு அதை வந்து இப்படி பதனிட்டு சூளையில வைத்து பிறகு அந்த
வெப்பநிலையில பாத்திரங்களை எல்லாம் சுட்டெடுத்து அப்புறம் அந்த பாத்திரங்களுக்கு வந்து அதாவது மேற்பரப்பில உருவம் தீட்டுதல் வர்ணமிடுதல் போன்றவற்றுக்கான தொழில்நுட்பம் எல்லாம் இங்க வந்து அந்த மட்பாண்டங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. அப்ப இது வந்து அந்த உடலஞ்சாமடம் என்ற புராதன வீட்டில நிறந்தீட்டப்பட்ட அந்த மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இப்படி நீங்கள் இந்த இது நான் பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன். நீங்கள் பிறகு இப்ப நான் விளங்கப்படுத்தின மாதிரி அதுல ஏதாவது ரெண்டு விளக்கம் கொடுக்கலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம் இதுல இந்த புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி குறிப்பிடுக. அடுத்தது வந்து இங்க சொல்லினோம் என்னன்னு சொன்னா புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் வந்து எவ்வாறு காணப்பட்டது. அப்ப அந்த வீடமைப்பு தொழில்நுட்பத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதாவது இதுல நாங்கள் முதலாவது பார்ப்போம் புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அதற்கு ஆதாரமாக அமைவது உடரெஞ்சாமட வீட்டின் சிதைவுகள் ஆகும். அதுதான் இதுல முக்கியமானது. அதாவது இந்த புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி நாங்கள் அறியணும்னு சொன்னா அதுக்கும் இந்த உடரெஞ்சாமட வீட்டின் சிதைவுகள் உதாரணமாக காணப்படுகிறது. அப்ப அதன்படி பார்த்தோம்னு சொன்னா இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டின் சுவர் நிலத்துக்கு செங்கோணமாய் அமைக்கப்பட்டிருந்தது. இதுதான் அந்த வீடமைப்பு தொழில்நுட்பம். வீட்டின் சுவர் நிலத்துக்கு செங்கோணமாய் அமைக்கப்பட்டிருந்தல். 2, நிலத்துக்கு மேல் கருங்கல் பரப்பப்பட்டு அதன் மேல் களிமண் இட்டு தரை அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப நிலம் எவ்வாறு சரி பார்க்கப்பட்டாண்டா நிலத்துக்கு மேல கருங்கல்ல போட்டு பரப்பி அப்புறம் அதுக்கு மேல களிமண்ணை போட்டு தரை வந்து அமைக்கப்பட்டது. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டின் வரி சுவர்கள் களிமண்ணால் எழுப்பப்பட்டிருந்தது. அப்ப அதாவது வந்து வீட்டையவர்கள் கட்டினம், ஆனா அதனுடைய அந்த 4 பக்கம் சுவர்கள் வந்து களிமண்ணால தான் அதை சுவரை எழுப்பியிருக்கிறாங்க. இப்ப நாங்கள் கல் அடுக்கிற மாதிரி இப்ப வீட்டை கட்டுறோம்னு சொன்னா 4 பக்கம் கல் வச்சு கட்டுற மாதிரி அங்க வந்து வீட்டின் வரி சுவர்கள் களிமண்ணால எழுப்பப்பட்டிருந்தது. அதே போல அடுத்தது மரத்தாலான கதவுகள் நிலைகள் பொருத்தப்பட்டதற்கான துளைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்ப அந்த கதவுகளும் மரத்தாலான கதவுகள் நிலைகள் எல்லாம் பொருத்தப்பட்டதுக்கும் அங்க துளையிடப்பட்ட அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இவ்வாறு அத்திவாரமிட்டு அதன் மேல் சுவர் எழுப்பி கூரை அமைத்து நிலையான வீடொன்றை அமைப்பதற்கு தொழில்நுட்ப அறிவு அவசியமாகும். அப்ப அதுதான் அந்த புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் என்பது. அப்ப நாங்கள் ஒரு அந்த வீட்டை புராதன காலத்திலேயும் அந்த வீட்டை அமைக்கிறான்னு சொன்னால் அங்கேயும் வந்து அந்த வீட்டை அமைப்பதற்கான அந்த தொழில்நுட்பம் என்பது வந்து மிகவும் அவசியமானது. அப்ப அந்த தொழில்நுட்பம் இல்லாமல் அந்த வீடு அமைப்பு தொழில்நுட்பத்தை அங்க மேற்கொள்ள முடியாது. அவ்வாறவே இந்த வினா என்னன்னு சொன்னா புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி குறிப்பிடுக. உங்களுடைய பாடநூல்ல 70ஆம் பக்கத்துல காணப்படுகின்றது. அப்ப அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த பாடநூல்லையும் பெல்லன் பதிபெலசம் முதலிய திறந்த வழி பிரதேசங்கள்ல வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் ஒரு வகையான குடிசைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்திருப்பான் என்று தொல்பொருளியலாளர்கள் கூறினாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. என்றாலும் அந்த வீடமைப்பு பற்றி நாங்கள் முன் வரலாற்று காலத்திலேயே சில தெளிவான சான்றுகள் கிடைத்திருக்கு. அதுக்கு நான் அந்த ஆண்டு சொன்னான் கிமு 1129ஆம் ஆண்டளவில் அமைக்கப்பட்ட வீடொன்றின் சிதைவுகளை இந்த தொல்பொருளியலாளர்கள் கண்டறிந்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன் ரத்தினபுரி மாவட்டத்தின் உடரஞ்சாமடம் என்ற கிராமத்திலே அந்த வீடு வந்து அமைந்திருக்கின்றது. அப்ப அங்கதான் அந்த மரத்தாலான கதவு வந்து நில பொருத்தப்பட்ட துளைகள் அந்த அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆகவே இவ்வாறுதான் அந்த புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் காணப்பட்டது. அப்ப இது ஒரு பகுதி 2 ஒரு வினாவாக புராதன கால வீடமைப்பு தொழில்நுட்பம் பற்றி விளக்குக என்று கேட்டால் நீங்கள் இவ்வாறான ஒரு விளக்கத்தை அதற்கு கொடுக்கலாம். அடுத்தது 4வது வினாவை பார்ப்போம். பின்வரும் பொய்கைகளை அமைத்த அரசர்களின் பெயரை தருக. அதாவது இந்த அரசர்களுடைய பெயர் ஏ வந்து குட்டம் பொய்கை அல்லது இரட்டை தடாகம், 2 முறை கருத்து தான். அதை அமைத்த அரசன் யாருன்னு சொன்னா முதலாம் அக்போ. பி தாமர பொய்கை அல்லது நெலும் பொக்குண, இதை அமைத்த மன்னன் யார் என்று சொன்னால் முதலாம் பராக்கிரம பாகு. அதே போல சி ரன் மசு பொய்கை, அதை அமைத்த மன்னன் வந்து வசவன். இவன் லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த மன்னன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இதில் இந்த புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி. அதாவது இங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் இந்த முன் வரலாற்று காலத்துல மட்பாண்டங்களை தயாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப இந்த புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி குறிப்பிடுக. இந்த மட்பாண்டங்கள் இப்ப வீடமைப்பு தொழில்நுட்பம் மாதிரி மட்பாண்ட தொழில்நுட்பம் எவ்வாறு காணப்பட்டது அந்த தொழில்நுட்பம் பற்றி சொல்லட்டுமா. அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி அறிய உதவுவது உடரஞ்சாமட வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட நிறந்தீட்டப்பட்ட மடக்கு ஒன்றின் சிதைவுகள் ஆகும். அது உங்களுடைய
பாடநூல்ல வந்து அந்த நிறந்திட்டப்பட்ட மடக்குன்றது காணப்படுகின்றது. அதாவது மட்பாண்டம் தான். அப்ப அந்த அந்த நிறந்திட்டப்பட்ட மடக்கோட்டின் சிதைவு காணப்படுது. இந்த முறை ஓயல் பரீட்சைக்கு அந்த நிறந்திட்டப்பட்ட மடக்கு என்ற ஒரு படம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கட்டாய வினாவில. இப்ப அதுக்காக தான் சொன்னான், இதுல தரம் 11 மாணவர்களும் இந்த அழகை வந்து அழகில இருக்கிற இந்த வினாக்களுக்கு விடி எழுதுகிற முறைகளை படிக்கலாம். அப்ப இதுல வந்து உடனஞ்சாமட வீட்டில கண்டெடுக்கப்பட்ட நிறந்திட்டப்பட்ட மடக்கு ஒன்று சிதைவுகள் ஆகும். அதன்படி நோக்கும்போது மட்பாண்டத்திற்கான பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்தமை. அப்ப அதுதான் இங்க மிக முக்கியமானது. புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி குறிப்பிடுகன்னு சொன்னா, மட்பாண்டம் செய்யறதுக்கு முதல் களிமண்ணை தெரிவு செய்யணும். அப்ப இந்த களிமண்களில் நிறைய இருக்குது, கன வகைகள் இருக்கு. இப்ப பந்துக்களி, வெண்களி, அதே போல சீனக்களி என்றெல்லாம். இப்ப சாதாரண மணல் மண்ணுல மட்பாண்டம் செய்ய இயலாது. இப்ப மண்ணுல வந்து ஒரு பசைத்தன்மை இருந்தா தான் அந்த மட்பாண்டங்கள் செய்யலாம். அப்ப எல்லா களிமண்ணிலையும் அது செய்ய இயலாது. அப்ப கூடுதலாக பந்துக்களி, மற்ற வெண்களி, சீனக்களி என்றெல்லாம் இருக்குது இந்த மட்பாண்டங்களை செய்யறதுக்கு. அப்ப இங்க ஒன்று களிமண்ணை தெரிவு செய்யணும் மட்பாண்டம் செய்ய. 2 களிமண்ணை பதப்படுத்தியமை. 3 சுடுவதற்கான சூழியை அமைத்தமை. 4 உரிய வெப்பநிலையில பாத்திரங்களை சுட்டெடுத்தமை. அதே போல அடுத்தது பாத்திரம் தயாரிக்கப்பட முன் அதற்கான களிமண் தண்ணீர்ல கரைக்கப்பட்டு மண்டல் படிமமாக மாற்றப்பட்டது. அப்ப நாங்க அந்த மட்பாண்டம் தயாரிக்க முன்ன வெறும் களிமண் கட்டியா இருந்தாலும் செய்ய இயலாது. அந்த பாத்திரத்தை தயாரிக்கல, தண்ணியில விட்டு கரைத்து அதை பதப்படுத்த வேணும். பின்னர் அச்சுக்கல்ல வார்க்கப்பட்டு பாத்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப அதுக்கு அந்த மட்பாத்திரங்களுக்கான அச்சுகள் இருக்கு. அதுல இருந்து அந்த களிமண்ணை ஊற்றி பதப்படுத்தப்பட்ட களிமண்ணை போட்டுத்தான் அந்த பாத்திரங்களை உருவாக்க முடியும். பாத்திரத்தின் வெளிப்பகுதி செந்நிறமாகவும் உட்பகுதி கருப்பு நிறமாகவும் காணப்பட்டது. அது இந்த சூளையில வைத்து சுடுகிற போது அவ்வாறான ஒரு மாற்றங்கள் காணப்படுகிறது. பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட உமி எரிவதற்கு தேவையான ஒக்சிசன் வாயுவை தடுப்பதனால் பாத்திரத்தின் உட்பகுதி வந்து கரிம நிறம் பெற்றது. ஆனா பாத்திரத்தின் வெளிப்புறம் வந்து சிவப்பாக காணப்பட்டது. இந்த மட்பாண்டங்கள் சுடப்பட்ட பிறகு அது மேற்பரப்பில உருவம் உருவம் தீட்டல், வர்ணமிடல் என்பவற்றை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்பமும் காணப்பட்டது. அப்ப மட்பாண்டங்கள் எல்லாம் சுடப்பட்ட பிறகு அதன் மேற்பரப்பில் அதாவது உருவம் தீட்டுறது, மற்ற அதுக்கு வந்து வர்ணங்கள் டிசைன் போடுறது, அப்படியான தொழில்நுட்பங்களும் இருந்திருக்கு. நிறங்களை தயாரிக்க தரையில் காணப்படும் செந்நிற கற்களே பயன்படுத்தப்பட்டன. அப்ப இவ்வாறு தான் இங்க வந்து புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப ஆகவே இது ஒரு பகுதி 2 வினாவில புராதன கால மட்பாண்ட தொழில்நுட்பம் பற்றி விளக்குக ஒரு 5 புள்ளி 6 புள்ளிகள்னு சொன்னா நீங்கள் இவ்வளவு விஷயமும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். 6வது வினா புராதன நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்பதனுள் உள்ளடங்கும் விடயங்கள் 3 தருக. அப்ப இந்த புராதன நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இந்த நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்று சொல்லுகிற போது அங்க குளத் தொழில்நுட்பம், கால்வாய் தொழில்நுட்பம், பொய்கை தொழில்நுட்பம், இந்த 3ம் உள்ளடங்குகின்றது இந்த புராதன நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்பதனுள் உள்ளடக்கப்படுகிற விடயங்கள். 7வது வினா புராதன காலத்தில் மகாபாவிகள் அமைக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் 3 தருக. அப்ப அதாவது வந்து புராதன காலத்துல வந்து இந்த மகாபாவிகள் பாவிகள் என்று சொல்லி சொன்ன நாங்கள் வந்து அதை எடுக்கிறோம், அதாவது குளங்கள் என்று சொல்றோம். அப்ப இந்த குளங்கள் என்று சொல்றதுக்கு முதல் நாங்கள் உங்களுடைய பாடநூல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து இந்த நீர் முகாமைத்துவம் என்ற ஒரு ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வந்து நீர் முகாமைத்துவம், அதாவது விஞ்ஞான பிரயோகத்தினுடைய வளர்ச்சி. 71வது பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வரலாற்று காலத்துல பிரயோக விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை நாங்க எடுத்தோம்னு சொன்னால், அந்த வரலாற்று காலத்துல வாழ்ந்த மக்களிடையே பிரயோக ரீதியிலான அறிவு வளர்ச்சி அடைந்தது என்பதை எடுத்துக்காட்டும் சந்தர்ப்பங்கள் பலவற்றை தொல்லியலாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதுல வந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொண்டு போறார்கள்னு சொன்னால், அதாவது நீர் முகாமைத்துவம், அதே போல நீங்கள் அங்கால பாடநூல்ல தொடர்ந்து பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா 5.2.1 நீர் முகாமைத்துவம், அதே போல 5.2.2 கட்டட நிர்மாண கலை என்று சொல்லப்படுகிறது. அதே போல அதுல வந்து அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா சுகாதார சேவையும் வைத்திய முறையும், அதாவது பக்கம் 78ல காணப்படுகிறது. அதே போல 4வது இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம், 5 சிறுகை தொழில்கள், 6 உள்நாட்டு சம்பிரதாயங்கள், 7 தேசிய அறிவு. அப்ப அதுல ஒன்று அளவை முறைகள் பற்றி சொல்லப்படுகிறது, அதமாய் தெரிகம யானை விளக்கு பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் இந்த விஞ்ஞான பிரயோகத்தினுடைய வளர்ச்சிக்கு கீழே தான் வருகிறது. அப்ப இங்க நாங்கள் இந்த நீர் முகாமைத்துவம்
ரெண்டா என்ன என்று நாங்க தெரிஞ்சிருக்கணும் முதல். நீர் இப்ப நாங்க வாவியலை பற்றி பார்க்கறதுக்கு முதல் நீர் முகாமைத்துவம் என்றா என்ன? நீரை சேமித்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கைக்கும் பொருத்தமான பெயர் நீர் முகாமைத்துவம் என்பதாகும். அதான் அதற்குரிய விட. அதாவது நீர் முகாமைத்துவம் என்றால் என்ன? நான் அந்த கேள்வி போடையில இந்த நாளைய வீடியோவில் அந்த வினாவும் போடுவேன். நீரை சேமித்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கைக்கும் பொருத்தமான பெயர் நீர் முகாமைத்துவம் என்பதாகும். அதாவது நீரை சேமிப்பது முதல் அதை பயன்படுத்தும் வரையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த நீர் முகாமைத்துவத்துக்குள்ள உள்ளடங்கும். அப்ப இதுக்கு தான் நாங்கள் அந்த குளங்கள், பெரிய குளங்களை அமைத்து, பிறகு அதுல கால்வாய்களை அமைத்து, பிறகு அந்த நீர்ப்பாசன கால்வாய்கள் மூலம் இந்த உலர் வலயங்களுக்கு நீரை வந்து எடுத்து செல்றது விவசாயம் செய்ய. அப்ப கூட இந்த உலர்வலிய பிரதேசத்துல வாழ்ந்த மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்த ஒரு பாரிய சவால் தினசரி வாழ்க்கைக்கும் விவசாயத்துக்கும் தேவையான நீரை சேமித்து வைத்தல். அப்ப இங்கேயும் வந்து எமது நாட்டிலையும் இந்த நீர்ப்பாசன பொறியியலாளர்களுடைய வியக்கத்தக அறிவின் தன்மையால, அதாவது வந்து அவர்கள் வந்து இந்த பெரிய குளங்களை கட்டியிருக்கணும். அதே போல கால்வாய்கள், பொய்கைகள், அதை மாதிரி கிணறுகள் அமைக்கிறது, அப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த வாவிகள் என்ற விடயத்துக்குள்ள உள்ளடங்கும். அப்ப ஆகவே இந்த நீர் முகாமைத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப ஏன் நீர் தேவைன்னு சொன்னா உலர் வலயத்துல வாழ்ந்த மக்கள் அந்த கூட இந்த நீர் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தார்கள். ஏன்னு சொன்னா அது ஒரு பெரிய சவால். வாழ்க்கைக்கும் விவசாயத்துக்கும் தேவையான நீரை வந்து கட்டாயம் சேமித்து வைக்கணும். அப்ப அதற்காகத்தான் இந்த பெரிய பெரிய மகாவாவிகள், குளங்கள், மற்ற கால்வாய்கள், கிணறுகள், மற்றது சிகிரிய நீர் பூங்கா இதுகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க இப்ப கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா புராதன காலத்தில் மகாவாவிகள் அமைக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் 3 தருக. இது நான் இந்த பகுதி 2க்கு விடி எழுதக்கூடிய முறையில இந்த வினாவை போட்டுக்கொண்டு போறேன். இந்த பாடநூல்ல வந்து உங்களுக்கு நோட்ஸ் இருக்கு. முதலாவது பார்ப்போம், இந்த மகாவாவி அமைக்கப்பட்டது. மகாவாவி என்ன? பெரிய குளங்கள் அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? ஒன்று, விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வது. இங்க உலர் வலயத்துல தான் இது பொருந்தும். 2வது, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துதல். 3, நகர மக்களின் நீர் தேவையை நிறைவு செய்வது. அப்ப இதற்காகத்தான் இந்த பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து 8வது வினா, புராதன காலத்தில் அமைக்கப்பட்ட பாரிய குளங்கள் 4 தருக. அப்ப என்னென்ன குளங்கள் புராதன காலத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றது? அதுலயும் வந்து அந்த பாரிய குளங்கள் என்று சொல்லுகிற போது நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இந்த மின் ஏரியா குளம் என்றது சொல்லப்படுகிறது. அதாவது வந்து மின் ஏரியா குளம், இது வந்து மகாசேன மன்னனால கட்டப்பட்ட ஒரு குளம். அதே போல கலாவாவி என்றது வந்து தாதுசேன மன்னனால கட்டப்பட்ட ஒரு பாரிய குளம். அது மாதிரி இந்த முகலனால கட்டப்படுது இந்த நாச்சதுவ வாவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மற்ற கவுடுலு வாவி, பராக்கிரம சமுத்திரம், மகாபராக்கிரம பாகு அல்லது முதலாம் பராக்கிரம பாகுவால கட்டப்பட்டது. அதே போல இங்க பதவியா குளம். அப்ப புராதன காலத்துல வந்து அமைக்கப்பட்ட இந்த குளங்கள் வந்து, அதாவது இவை பாரிய குளங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப மின்னேரியா குளம், கலாவாவி, நாச்சதுவாவி, கவுடுவாவி, அதே போல பராக்கிரம சமுத்திரம், பதவிய குளம் என்றது இந்த பெரிய குளங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவை வந்து ஒரு பெரிய ஹெக்டேர்ல இந்த குளங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா மின்னேரியா குளத்தை எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 2550 ஹெக்டேர்ல அது அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் கலாவாவி எடுத்தோம்னு சொன்னா அது 2125 ஹெக்டேர்ல அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி பதவியா குளத்தை எடுத்தோம்னு சொன்னா 2357 ஹெக்டேர்ல அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறு ஒவ்வொரு குளங்களும் வந்து மிக அதிக அளவு ஹெக்டேர் பரப்பில தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது 9வது வினா, பெருங்குளங்கள் என்றா மகாவாவிகள் என்றா என்ன? அதாவது இந்த பெரிய குளங்கள் என்றா என்ன கருத்து? ஆறுகளுக்கு குறுக்காக பாரிய அணைகளை கட்டி, அதாவது வந்து நீரை சேமித்தல் பெருங்குளங்கள் எனப்படும். இப்ப பெருங்குளங்கள் என்றா என்ன? ஆறுகளுக்கு குறுக்காக. இப்ப இலங்கையில நிறைய ஆறுகள் இருக்கிறது. இப்ப கழனியங்க, கழுகங்க, மகாவலிகங்க, அதே போல மெல்வத்தோயா என்றெல்லாம் இருக்கிறது, கனகராயன் ஆறு. அப்ப இந்த ஆறுகளுக்கு குறுக்காக பாரிய அணையை கட்டி நீரை சேமித்தல் பெருங்குளங்கள் எனப்படும். எமது நாட்டின் வரலாற்று காலத்துக்குரிய சிறந்த நிர்மாணமாக விளங்குவது பாரிய குளங்களை அமைத்தல் ஆகும். அப்ப இந்த பாரிய குளங்கள் வந்து கூட எங்க இருக்குன்னு சொன்னா அன்றதபுர காலத்துலதான் இந்த பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனுடைய முன்னோடியாக இருந்த மன்னன் யாருன்னு சொன்னா வசவ மன்னன். அப்ப ஆகவே அவன் ஒரு கால்வாயும் அமைத்தவன் இலகர கால்வாய் என்று. அப்ப அன்றதபுரத்துல தான் இந்த குளங்கள், பாரிய குளங்கள் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வசவ மன்னன் தான் அதுல முன்னோடியாக செயற்பட்டிருக்கிறான். அது மாதிரி அன்றதபுர காலத்துல நிர்மாணிக்கப்பட்ட பாரிய குளங்கள் பரப்பளவில் தரப்பட்டிருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன குளங்கள் எல்லாம், இப்ப இந்த ஏற்கனவே சொன்னான்
இந்த மின்னேரியா குளம், கலாவாவி அதுகளெல்லாம் அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் நான் போட்டிருக்கேன், மின்னேரியா குளம் 2550 ஹெக்டேர்ல அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பதவியா குளம் 2357 ஹெக்டேர்ல அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் 10வது வினாவை எடுப்போம். இந்த பாரிய குளங்களை அமைக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட்ட விடயங்கள் இரண்டை குறிப்பிடுக. அதாவது நாங்கள் இந்த பாரிய குளங்களை அமைக்க என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும், கவனத்தில் கொள்ளப்பட்ட விடயங்கள் என்னென்ன. ஒன்று, குளத்தில் சேர்க்கப்பட்ட பாரிய நீர்ப்பரப்பின் அமுக்கத்தை கட்டுப்படுத்தி அதனை நீண்ட காலம் நிலைக்க செய்தல். அதான் இதில் பிரதான நோக்கம். அதாவது குளத்தில் சேர்க்கப்பட்ட பாரிய நீர்ப்பரப்பின் அமுக்கத்தை கட்டுப்படுத்தி அதை நீண்ட காலம் நிலைக்க செய்வது. அப்ப அந்த நீரை, குளத்தில் சேர்த்த நீர் நீண்ட காலம் அதை நாங்கள் சேமித்து வைக்கணும். அடுத்தது, நீரை விநியோகிக்கும் போது ஏற்படும் அழிவு உண்டாக்கும் அமுக்கத்தை கட்டுப்படுத்துவது. அப்ப இந்த குளங்களை அமைக்க இந்த ரெண்டு விஷயங்களும் கட்டாயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது, பாரிய குளங்கள் உருவாக்கப்பட்டதற்கான காரணங்களை தருக. அப்ப இந்த பாரிய குளங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அது உங்களுடைய பாடநூல்ல காணப்படுகிறது. அதாவது அந்த பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டதுன்ற நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒன்று விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ளுதல். 71ஆம் பக்கம் அந்த மகாபாவிகளை அமைத்தல் என்ற ஒரு தலைப்பில போட்டிருக்கு. அதாவது விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்றதுதான் இந்த பாரிய குளங்கள் உருவாக்கப்பட்டதற்கான காரணம். 2, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது. 3, நகர மக்களின் நீர் தேவையை நிறைவு செய்தல் எனும் பல்வேறு தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் இந்த பாரிய குளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் இந்த பாரிய குளங்கள் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் அப்போ ஒன்று, விவசாயத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளணும், மற்ற வெள்ளப்பெருக்க கட்டுப்படுத்துவது, அதை மாதிரி நகர மக்களின் நீர் தேவையை நிறைவு செய்வது. அப்போ அதுக்காகத்தான் இந்த குளங்கள் அதாவது கூட இந்த பாரிய குளங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ நான் அதில் ஏற்கனவே சொன்ன அந்த பாரிய குளங்கள் அது உங்களுடைய பாடநூலியே காணப்படுகிறது. அதாவது அந்த எவ்வளவு ஹெக்டேர்கள்ல ஒவ்வொரு குளமும் கட்டப்பட்டிருக்கின்றதை நீங்கள் இந்த பாடநூல்ல பார்த்து கொள்ளலாம். மின்னேரியா குளம் எவ்வளவு ஏக்கர்ல ஹெக்டேர்ல கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பரவியா குளம், கவுடுலு பாவி எல்லாம் கட்டப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது நான் இந்த பாரிய குளம் உருவாக்கப்பட்டதுக்கான காரணங்கள் இதுல சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இப்ப நாங்கள் இதுல இந்த பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டதால ஏற்பட்ட நன்மைகள் எவை? இந்த பாரிய குளம் அமைத்ததால என்ன நன்மை ஏற்பட்டது என்று சொன்னா, ஒன்று, நாங்கள் அந்த பெரிய குளங்களை அமைக்க அதிக அளவான நீர் அங்க சேமித்து வைத்துக் கொள்ள முடிந்தமையால கூட அந்த உலர்வெளிய பகுதியில் ஏற்படுற அந்த நீர் பற்றாக்குறையை மட்டுப்படுத்தி கொள்ள முடிந்தவை. அதுதான் நன்மை. இந்த பாரிய குளங்களை இப்ப நாங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்ன்றதான் முதல் கேள்வி. இப்ப நான் அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டதால என்ன நன்மை என்றா, நாங்கள் அந்த கட்டப்பட்ட அந்த பாரிய குளத்துல நீரை சேமித்து வைக்கிறது. அதை பிறகு என்ன செய்யற, சேமித்த நீரை உலர்வெளிய பகுதியில் ஏற்படுற அந்த நீர் பற்றாக்குறையை மட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி 2வது நன்மை என்னன்னு சொன்னா, பாரிய குளத்திலிருந்து கால்வாய் மூலம் சிறிய குளங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தமை. அப்ப பெரிய குளத்தில இருந்து நீர்ப்பாசன கால்வாய் மூலம் கொண்டு போகணும். இப்ப இலகர கால்வாய், மினிப்பே கால்வாய், அப்படி அந்த கால்வாய் மூலம் அங்க கொண்டு போகணும்னு சொன்னா சிறிய குளங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியதாக இருந்தமை. அப்ப அது ஒரு நன்மை. அடுத்த 3வது நன்மை, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி கொள்ள முடிந்தமை. அதே போல 4வது நன்மை என்னன்னு சொன்னால், பாரிய குளங்கள் கால்வாய்களை அமைக்கும் தொழில்நுட்பம் வளர்ச்சியுற்றமை. அப்ப இந்த குளங்களை கட்ட போய் அதால பிறகு கால்வாய்களை அமைக்கிற ஒரு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்ப ஆகவே நாங்கள் இந்த பாரிய குளங்கள் அமைப்பதால என்ன நன்மைகள் என்றது எங்களுக்கு தெரியும். இப்ப இது நான் இந்த வினா நாளைய வீடியோவில் இப்ப சொன்ன வினாவும் விடையும் நான் போடுவேன். மற்றது இந்த குளங்கள் நாங்க பார்த்த பகுதி என்னன்னு சொன்னா, இந்த பாரிய குளங்கள்லாம் இல்லை, அதை நாங்க பெருங்குளம்னு சொல்றோம், இல்ல பாரிய குளம். அப்ப இந்த பாரிய குளம் ஒன்றின் பகுதிகள் அல்ல, இப்ப உங்களுக்கு பரீட்சையில கேட்கலாம், ஒரு குளம் ஒன்றின் உறுப்புகளை பெயரிடுக அல்ல குளம் ஒன்றின் கூறுகளை பெயரிடுகன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப குளத்தின் கூறுகள் 3ஐ பெயரிடுக அல்ல குளத்தின் கூறுகள் 5ஐயும் எழுதுக. அப்ப அது நாங்கள் அந்த குளத்தின் கூறுகள் என்னென்னு சொன்னா, 1 குளக்கட்டு, 2 அலதாங்கி, 3 கலிங்கல். இந்த கலிங்கல 2ஆ பிரிக்கிறோம், 1 உயர்கலிங்கல், மற்ற 2 ஈரக்கலிங்கல், மற்ற 4 சுருங்கை, 5வது கலிங்கர் தொட்டி. அப்ப குளத்தின் கூறுகள் அல்லது உறுப்புகளை பெயரிடுக என்று சொன்னால், அப்ப அந்த 5 உறுப்புகளும் என்னண்டா, 1 குளக்கட்டு, 2 அலைதாங்கி, 3 கலிங்கல், அது 2ஆ பிரிக்கப்படுது, 1 உயர்கலிங்கல் ஈரக்கலிங்கல்னு சொல்லி, 4 சுருங்கை, 5
கலிங்கல் தொட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு இந்த மறுபெயர்கள், அதாவது இதற்கு வேற பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமா குளக்கட்டுன்னு சொன்னா அதுக்கு வழங்கப்படுற இன்னொரு பெயர், அதாவது பபு பம்ப என்று சொல்லப்படுகிறது. அலதாங்கிய சலபனாவ என்று சொல்லப்படுகிறது. அதே போல கலிங்கலுக்கு அலமார்க்கைய, அத மாதிரி உயர்கலிங்கல் கொடகொரவ, அது மாதிரி ஈரக்கலிங்கல் மடகொரவ, சுருங்கைக்கு சொல்லப்படுற பேர் வந்து சொரவ அல்ல பிட்டவான, கலிங்கர் தொட்டிக்கு பிசோ கொட்டுவ. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு 12 வினாத்தாள்ல இப்ப குளக்கட்டு அலதாங்கி அல்லது கேட்கலாம், அல்லது இப்ப பவு பம்ப சலபனாவ அலமார்க்கைய குறிக்கின்ற அந்த கூறுகளை பெயரிடுகான்னு கேட்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் பவு பம்பாண்டா குளக்கட்டு, சலபனாவண்டா அலதாங்கி, அலமார்க்கையாண்டா கலிங்கல், பிசோ கொட்டுவான்னு சொன்னா கலிங்கல் தொட்டி, சொரவான்னு சொன்னா சுருங்கை. அப்ப அது வந்து இப்ப நாங்க அந்த பாரிய குளங்களை அமைத்து கொண்டு போயிருக்க அங்க காணப்படுகிற குளத்தின் கூறுகள். அப்ப அந்த குளத்தின் கூறுகள் நான் நாளைய வீடியோவில் அது செய்வேன். அந்த குளத்தின் கூறுகள் என்னென்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டதற்கு நான் அந்த வினாக்கள் போடுவேன். மற்ற அந்த குளத்தின் கூறுகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே இப்ப சிறு குறிப்புக்கு கேட்கலாம். குளத்தின் கூறுகள்ல குளத்தின் கூறுகளை குறிப்பிட்டு அவற்றுள் ஏதாவது ரென்றை விளக்குக. அப்ப ஏதாவது ரெண்டே விளக்குன்னா இப்ப 5 குளத்தின் கூறுகள் இருக்குன்னு சொன்னா ரெண்டே விளக்குன்னா நீங்க இப்ப குளக்கட்டை பற்றி விளக்கலாம், அல்லது அலதாங்கிய விளக்கலாம், அல்லது சுருங்கை. இப்ப சுருங்கின்னு சொல்லியிருக்க அந்த குளத்துல இருக்கிற மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கு உதவுவதான் இந்த சுருங்கின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அத மாதிரி கலிங்கல் தொட்டி. அப்ப இதுல சிறு குறிப்பு எழுத சொல்லி வரலாம். குளத்தின் கூறுகளை பெயரிட்டு அப்புறம் அதுல வந்து ஏதாவது விரும்பிய ஏதாவது ரெண்டிற்கு சிறு குறிப்பு எழுதுக. அப்ப அப்படி எழுதுகிற போது அந்த வினாக்களுக்குரிய இந்த புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட 5 புள்ளியாக அல்லது 6 புள்ளிகள் அங்க வந்து அதற்கு வழங்கப்படுகின்றது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இன்றைக்கு அந்த தரம் 10 அலகு 5 இலங்கையினுடைய புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு அலகு 5 தொடர்பான அந்த வினாவிடைகள் பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லி பார்த்த நாங்கள். இப்ப நாளைய வீடியோவிலே நான் பகுதி 1 இந்த இதே அலகிலேயே நிறைய பகுதி 1ல இப்படி வினாக்கள் வரும், மற்ற தொடர்படுத்தல் சம்பந்தமா இப்படி வினா வரும், மற்றது வந்து பகுதி 2ல இப்படி இந்த அலகில கேள்விகள் வந்தா அப்படி எழுதுறது பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில போடப்படும். இப்ப இதுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இப்ப இதுல அந்த 7 வினாக்கள்லுமே கூட வந்திருக்கிறது. இப்ப உதாரணமாக இந்த மட்பாண்ட தொழில்நுட்பத்துல ஒரு வினா வந்திருக்கு, மிக தரம் வாய்ந்த மட்பாண்டங்களை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலவிய காலம். அப்ப இது நான் அந்த நோட்ஸ்லயே சொல்லி கொண்டு போனேன், முன்வரலாற்று காலம். அது மாதிரி முன்வரலாற்று காலத்துக்குரிய நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டத்தின் சிதைவுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். அப்ப நிறந்தீட்டப்பட்ட மடக்குன்னு சொல்லி அந்த ஓயல் பேப்பர்ல இந்த முறை நடந்து முடிந்த அந்த வினாத்தாள்ல வந்தது நிறந்தீட்டப்பட்ட மடக்கு, நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டம். அப்ப அது கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து இங்க உடரஞ்சா மடம். இப்ப நான் விளங்கப்படுத்தி கொண்டு போயிருக்க இதுக்குரிய விடைகள் அந்த மாதிரி எமது நாட்டின் வரலாற்று காலத்துக்குரிய சிறந்த நிர்மாணமாக விளங்குவது அந்த பாரிய குளங்கள் அமைக்கப்பட்டமை. அப்ப ஆகவே நீங்கள் அந்த அலகு 5ல நீங்கள் இந்த வீடியோவில் நீங்க அந்த தலைப்பில் பகுதி 1 பகுதி 2 தொடர்பான வினாக்களை விடைகளோட படிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி. ரெக்கார்டு